மின்னணு பொருள்கள் ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்புடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாகவும் தமிழ்நாடு உள்ளது. திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் ஓசூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 1070 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. மேலும் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர் மற்றும் காரைக்குடி ஆகிய இடங்களில் டைடல் நியோ மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவை மட்டுமின்றி நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் மொத்தம் 388 கோடி ரூபாய் செலவில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை பரவலான முறையில் விரிவுபடுத்துவதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 25,500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தின் அடிப்படையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை IIT மெட்ராஸ் உடன் இணைந்து சென்னை தரமணி பகுதியில் மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்ட் செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் சோதனை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான திறன்மிகு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் போது கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு உலகளாவிய மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கும். சிப்காட் நிறுவனம் பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு நோக்க நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலம் தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கப்பல் கட்டும் தொகுப்பினை நிறுவி வருகிறது. கூடுதலாக ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஒரு உலகளாவிய முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளிட்ட முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனங்களுடன் சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள உறுதியான முதலீட்டு பொறுப்பு உறுதியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,882 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள். நாட்டிலேயே குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மொத்தம் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பதிவு பெற்ற குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமையப்பட்டுள்ள நமது மாநிலத்தில் கடந்த 5 வருட காலத்தில் வங்கிகள் மூலம் 10.7 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 18 புதிய தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு சிறு தொழில் முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் 3,735 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 வகையான கைவினை தொழில்களில் ஈடுபடும் கைவினைஞர்களுக்கு நிதி உதவி, திறன் பயிற்சி மற்றும் அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கும் நோக்கில் துவக்கப்பட்ட கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இதுவரை 405 கோடி ரூபாய் கடன் உதவி மற்றும் 83 கோடி ரூபாய் மானியம் பெற்றுத்தர 23,879 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை பூங்காவின் முதற்கட்ட பணிகள் 81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களின் சேவைகளுக்கான தொகையினை விரைந்து பெறும் வகையில் தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி முறை TNTEDS எனும் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 5,171 கோடி ரூபாய் அளவிற்கு 1,461 தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து உள்ளன. புத்தொழில் வளர்ச்சி. புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியில் தமிழ்நாடு வியத்தகு பல சாதனைகளை புரிந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 5 மடங்கு உயர்ந்து 13,000 மிஞ்சி மேலும் உயர்ந்து வருகிறது. அண்மையில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற உலக புத்தொழில் மாநாட்டில் உலகெங்கும் இருந்து 150க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று அம்மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி, விண்வெளி தொழில்நுட்ப நிதி ஆகிய முக்கியமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இணை உருவாக்க நிதியம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏற்படுத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1,943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழ்நாடு பரவலான வளர்ச்சி பெறுவதை நமது அரசு உறுதி செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதியுடன் மாநிலம் முழுவதும் பல லட்சம் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பை வழங்கி வரும் பெரும் துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை திகழ்கிறது. 250க்கும் மேற்பட்ட உலகளாவிய திறன் மையங்கள் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இயங்கி வரும் சென்னை இந்தியாவின் முன்னணி மையங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ள நிலையில் கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களும் இந்த வளர்ச்சி வேகத்திற்கு அதிகமாக பங்களித்து வருகின்றன. ஒன்றிய அரசின் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்காக்கள் STPI நிறுவனம் வெளியிடப்பட்ட தகவலின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களில் இருந்து தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி பதிவாகியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை மாநிலமெங்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பரவலான வளர்ச்சியை பெற்றுள்ளது தெளிவாக வெளிப்படுகிறது. மேலும் மேம்பட்ட ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிக்கவும் தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில்தான் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை அறிவுசார் சொத்துரிமை தலைநகராக நிறுவிட தமிழ்நாட்டில் புத்தமை அறிவுசார் சொத்துரிமை மாநாடு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு தொழில்நுட்ப மையத்தின் ITNT ஹப் சார்பில் 174 ஆழ்நிலை மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் புத்தொழில்கள் வழியாக புத்தாக்கம் மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சியை ஊக்குவித்திட 27 ஆழ்நிலை தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப தொழில் வளர்காப்பங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடி இலை கம்பிவடம் மூலம் இணைத்து அதிவேக அலைக்கற்றை வழங்கும் திட்டப்பணிகள் தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனத்தின் டான்ஃபினெட் மூலம் தற்போது 11,953 95% கிராம ஊராட்சிகளில் முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 11/10/2025 அன்று 10,000 கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் இணைய வழியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 219 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளம் நீரின்றி அமையாத உலகு எனும் பேருண்மையை உணர்ந்துள்ள நமது அரசு நீர் மேலாண்மையை செவனே செயல்படுத்திட கடந்த 5 ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல அளப்பரிய திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளது. புதிய நீர்ப்பாசன கட்டமைப்புகள் அமைத்தல், நிரந்தர நீர் மேம்பாட்டு திட்டங்கள், வெள்ள பாதுகாப்பு மற்றும் பாதிப்பை தணிப்பதற்கான திட்டங்கள், அணைகள் மேம்பாடு, கடலரிப்பு தடுப்பு திட்டங்கள் உட்பட நீர்வளங்களை புனரமைத்து மேம்படுத்தும் அனைத்து பணிகளுக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் 17,096 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. பாசன வசதிக்காக சிறப்பு தூர்வாரும் பணிகள் காவிரி டெல்டா, பரம்பிக்குளம், ஆழியாறு, தாமிரபரணி மற்றும் வைகை உள்ளிட்ட வடிநிலங்களில் 498 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1,218 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு வடிகால்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை தணித்திடும் வகையில் 362 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மாநகரின் குடிநீர் வழங்கும் ஆதாரங்களை பெருக்கிடும் வகையில் சென்னைக்கு அருகே திருப்பூரில் கோவளம் உப வடிநிலை பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.25 TMC கொள்ளளவு கொண்ட மாமல்லன் நீர்த்தேக்கம் என்ற ஒரு புதிய நீர்த்தேக்கத்திற்கு அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி உள்ளார்கள். பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய நீர்வளத்துறைக்கு நீர் மேலாண்மைக்கான தேசிய நீர் விருது, உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்பு விருது, பங்கேற்பு பாசன மேலாண்மை விருது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட உயரிய விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீர்வளத்துறைக்கு இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,076 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மின் தேவை தற்போதைய அளவை விட 2 மடங்கு உயர்ந்திடும் என்ற மதிப்பீட்டின் அடிப்படையில் 100 பில்லியன் யூனிட் கொண்ட புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை உருவாக்கும் புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக
கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை பகுதியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டத்தை 5320 கோடி ரூபாய் முதலீட்டில் பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் உருவாக்கும் பணிக்கான முதற்கட்ட ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன. மேலும் நாள் முழுவதும் உறுதியளிக்கப்பட்ட பசுமை மின்சாரம் வழங்கும் நோக்கத்தோடு இதுவரை மணிக்கு 1000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கல சேமிப்பு திட்டங்கள் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்கிட ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன.